அஇஅதிமுக பொதுச் செயலாளராகவும் முதலமைச்சராகவும் சின்னம்மா பொறுப்பேற்று மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா வழியில் கழகத்தை கட்டுக்கோப்புடன் வழிநடத்திட வேண்டுமென வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் அஇஅதிமுகவின் பல்வேறு அமைப்புகள் சார்பில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டங்களில் ஒருமனதாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இக்கூட்டங்களில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி சார்பில் கழக நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் அஇஅதிமுக பொதுச் செயலாளராக சின்னம்மா பொறுப்பேற்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திருவாரூர் மாவட்ட கழக விவசாய பிரிவு சார்பில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அஇஅதிமுக பொதுச் செயலாளராக சின்னம்மா பொறுப்பேற்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு கழகத்தினர் மலர் தூவி 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். விழுப்புரம் தெற்கு மாவட்ட கழக மகளிர் அணி சார்பில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் வழியில் கழகத்தை வழிநடத்திட சின்னம்மா தலைமை பொறுப்பேற்க வேண்டும் என வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதில் கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வேலூர் கிழக்கு மாவட்டம் திமிரி ஒன்றிய கழகம் சார்பில் கலவை பகுதியில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மறைந்த மாண்புமிகு அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்திய பின்னர் கழக பொதுச் செயலாளராக சின்னம்மா பொறுப்பேற்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வேலூர் கிழக்கு மாவட்ட கழக எம்ஜிஆர் இளைஞரணி சார்பில் வாலாஜாபேட்டையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திலும் கழக பொதுச் செயலாளராக சின்னம்மா பொறுப்பேற்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏந்தி கழகத்தினர் அஞ்சலி செலுத்தினர். திருச்சி புறநகர் மாவட்ட மகளிர் அணி சார்பில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் கழக பொதுச் செயலாளராக சின்னம்மா பொறுப்பேற்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனிடையே கழக பொதுச் செயலாளராக சின்னம்மா தலைமை ஏற்க வேண்டும் என திருச்சி மாநகர் மாவட்ட கழக மகளிர் அணியினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அம்மா என்றால் அவ்வளவு பிரியம். அம்மா அவர்களுக்கு நம் பெண் இனத்திற்கே அவ்வளவு பிரியமாக தமிழகத்தை அத்தனை திட்டங்களும் ஏழை எளிய மக்களுக்கு, சாமானிய மக்களுக்கு, சாமானிய பெண்களுக்கு அத்தனை திட்டங்களையும் பார்த்து உழைத்திட்ட எங்களது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எங்களை விட்டு பிரிந்து சென்று விட்டார். எங்கள் கழகத்தை எஃகு கோட்டையை அதே இராணுவ கட்டுப்பாடோடு காக்க வேண்டும் என்றால் அம்மா வழியில் நடந்த சின்னம்மா அவர்களுக்கு மட்டுமே இந்த கட்சியை வழிநடத்தவும் அடுத்து ஆட்சியை வழிநடத்தவும் அனைத்து தகுதியும் பொறுப்பும் ஒருங்கே பெற்றவர் என்பதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. விருதுநகர் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி சார்பில் கழக நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவிற்கு இரங்கல் தெரிவித்தும் கழக பொதுச் செயலாளராக சின்னம்மா பொறுப்பேற்க வேண்டும் எனவும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மதுரை புறநகர் மாவட்ட கழக மாணவர் அணி சார்பில் சோழவந்தான் பகுதியில் கழக நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கழக பொதுச் செயலாளராகவும் முதலமைச்சராகவும் சின்னம்மா பொறுப்பேற்க வேண்டுமென வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திருநெல்வேலி மாநகர் மாவட்ட கழக இலக்கிய அணி சார்பில் மேலப்பாளையம் அருகே உள்ள குறிச்சியில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் கழக பொதுச் செயலாளராக சின்னம்மா பொறுப்பேற்க வேண்டுமென ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தூத்துக்குடியில் எம்ஜிஆர் இளைஞரணி சார்பில் நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் கழக பொதுச் செயலாளராக சின்னம்மா பொறுப்பேற்க வேண்டும் என வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதேபோல் அஇஅதிமுக பொதுச் செயலாளராக சின்னம்மா பொறுப்பேற்க வேண்டுமென பல்வேறு அமைப்புகளும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன.